பவாரியா கேங், ஈரானிய கேங் போன்ற வடமாநில கொள்ளை கும்பலோட வரிசையில் இப்போ புதுசா நவோனியா கும்பல்னு ஒன்று நார்த் இந்தியாவிலிருந்து ஃப்ரெஷ்ஷா களமிறங்கி இருக்கு. இவங்க பணக்கார வீடுகளையும் ஏடிஎம் குறி வைக்கிறவங்க கிடையாது. இவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் நீங்களா கூட இருக்கலாம். டாஸ்மாக் கடையின் கவுண்டர் முன்பு குடிமக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக முட்டி மோதி கொண்டிருப்பதை போல இவர்கள் பேருந்து மற்றும் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்களின் வரிசையில் நிற்கும் பொதுமக்களை நாலாபுறத்திலிருந்தும் ரவுண்ட் அப் செய்து இடித்து தள்ளுவார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமாகி ஒரு வழியாக டிக்கெட் எடுத்த பிறகு ஆள விடுங்கப்பா சாமி என பாசஞ்சர்ஸ் நிம்மதி பெருமூச்சு விடும் அந்த ஒரு செகண்ட் தான் இவர்களுடைய டார்கெட். கண் அசரும் அந்த நொடியில் பயணிகளின் பணத்தையோ அல்லது செல்போனையோ திருடிவிட்டு வந்த வேலை முடிந்துவிட்டது என ஹாயாக பறந்து விடுகிறார்கள். இந்த நூதன திருடர்களை பிடிப்பது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை. திருட்டு கலையில் PhD பட்டம் பெற்றவர்களைப் போல எப்படி திருட வேண்டும், எங்கே திருட வேண்டும், எப்போது திருட வேண்டும், யாரிடம் திருட வேண்டும், திருடிய பிறகு போலீசில் சிக்கிக்கொள்ளாமல் எஸ்கேப் ஆவது எப்படி என்பது வரை அனைத்திற்கும் முறையாக பயிற்சி பெற்று களமிறங்கி உள்ள ப்ரொஃபஷனல் திருடர்கள்தான் இந்த நவோனியா கொள்ளை கும்பல். ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற வட மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட நவோனியா கேங்கின் நடமாட்டம் தற்போது சென்னையில் அதிகரித்திருப்பது காவல்துறையினரையே அதிர வைத்திருக்கிறது. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், வார சந்தைகள் என மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் உள்ளூர் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கும்பல் மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். இவர்களை கண்டறிவதும் கண்காணிப்பதும் மிகவும் கடினம் என போலீசாரே மக்களை அலர்ட் செய்துள்ளனர். குறிப்பாக திருட்டில் ஈடுபடும் போது இவர்கள் பொதுமக்களின் இயல்பு நிலையை சீர்குலைத்தோ அல்லது கவனத்தை திசை திருப்பியோ கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். சிறிய கைக்குட்டை, துண்டு அல்லது செய்தித்தாள் போன்ற ஏதாவது ஒரு பொருட்களுக்குள் தங்களுடைய செயல்களை மறைத்து கைவரிசை காட்டுவதில் இவர்கள் கில்லாடிகளாம். இரண்டு முதல் 3 பேர் கொண்ட சிறிய குழுக்களாக பிரிந்து செல்லும் நவோனியா கேங் ஷாப்பிங் மால், பஸ் ஸ்டாண்ட், கோவில் போன்ற கூட்ட நெரிசலான பகுதிகளில் மக்களோடு மக்களாக கலந்து கேஷுவலாக நடமாடுகின்றனர். சில நேரங்களில் இவர்கள் சிறுவர்களையும் கூட திருட்டிற்கு பயன்படுத்த கூடும் என்பதால் பொதுமக்கள் முன்பின் தெரியாத நபர்களோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பொதுவாக சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியை டார்கெட் செய்து களமிறங்கும் நவோனியா கேங் ஒரு வார காலம் தங்கியிருந்து பல திருட்டுகளை நடத்துகிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் ஊரில் ஓரளவு கல்லா கட்டியதும் உடனடியாக பெங்களூர், விஜயவாடா, ஹாவ்ரா அல்லது நியூ டெல்லி போன்ற மற்ற மெட்ரோ நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து விடுவதாக சொல்லப்படுகிறது. திருட்டில் ஈடுபட்ட பிறகு இவர்களுடைய லொகேஷனை மாற்றிக்கொண்டே இருப்பதால் போலீசார் இந்த கும்பலை அடையாளம் கண்டாலும் அவர்களை துரத்தி சென்று கைது செய்வது மிகவும் சவாலானதாக மாறியுள்ளது. இந்த கும்பல் குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து கண்காணித்து வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் முகாமிட்டு
திட்டமிட்டிருந்த 4 நவோனியா கொள்ளையர்களை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அதில் ஒருவர் இன்னும் 18 வயதை கூட பூர்த்தி செய்யாத சிறுவன் என்பதும் கவனத்திற்குரியதாக மாறியுள்ளது. கடற்கரைக்கு வரக்கூடிய மக்களின் கவனத்தை திசை திருப்பி இந்த கும்பல் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகே இவர்களோடு மொத்தம் எத்தனை பேர் தமிழகத்திற்குள் நுழைந்துள்ளனர், அவர்கள் எந்தெந்த ஊர்களில் தற்போது முகாமிட்டு திருட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் என்கின்ற கோணத்தில் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த கும்பல் கூட்டத்தில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என ரயில்வே பாதுகாப்பு படையினர், அரசு ரயில்வே போலீஸ் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.